இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு மகனே மகளே, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீ ஆண்டவரை அறியணும். நீ ஆண்டவரை அறியணும். நீ ஆண்டவரை அறியணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருடைய அறிவில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களோட இருக்காது. அவ்வளோதான். சில நேரத்தில் சிலர் அவ்வளோ நல்ல யூத் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி ரொம்ப ஃபயராக ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி அப்படியே அவ்வளோதான். இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உடனே மாறிடும். உடனே ஃபோனை கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே அதே மாதிரி பழையது மாதிரி. அதுவும் இன்னும் ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, இங்கே விசில் அடிக்கிறதே யாராவது ஒருத்தருக்காக இருக்கும், இங்கே கை தட்டுறதே யாராவது ஒருத்தருக்காக இருக்கும். அப்படின்னா இங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்காக, இங்கே இருக்கிற பாய்ஸுக்காக, இங்கே கூட அந்த அந்த கனெக்ஷன் தொடரும். இங்கே கூட அவங்கள பார்க்கலான்னு தோணும், அவங்கள பேசலான்னு தோணும். சிலர் வந்திருக்கிறதே அதுக்காக கூட வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு போகுது, நம்ம போகலாமே, இந்த பையன் போகிறான், நம்ம போகலாமே. ஸோ இவங்க எல்லாம் போகிறாமே, தான் நேசித்த ஒருத்திக்காக, தான் நேசிக்க ஒருத்தனுக்காக அப்படி கூட வந்திருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்போம். ஆனால் நான் நம்புகிறேன், இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய தீர்மானத்தை, ஒரு பெரிய திட்டத்தை, அப்படி யாராவது இங்கே வந்திருப்பீர்களே, ஆனால் உங்களை தயவு செய்து நான் கேட்குறேன், சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே மட்டும் காமிச்சு, அது மட்டும்தான் பெஸ்ட்டு, அது இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன், அது இருந்தால் நான் உயர்ந்துருவேன், அது இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இது இருந்தால் நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்ற அந்த ஒன்றை மட்டும் சத்துரு உங்களுக்கு காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அது சத்துருனால் நடத்தப்படுதல். ஸோ அந்த ஒன்றுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது உங்களுடைய வாழ்க்கையில் தீமையாக முடிஞ்சிடும். அந்த ஒன்று கிடையாது. கர்த்தர் உங்களை ஆயிரங்களுக்கு நம்புகிறார், லட்சங்களுக்கு நம்புகிறார். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் நிற்கணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்காக சைன் பண்ணணும். அந்த சத்ரு சில நேரத்தில் சில பிள்ளைகளை பிடிப்பதற்கு நிறைய எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, நிறைய பாவத்தில் விளை வைக்கிறதும் இல்லை. பாருங்கள், சிலர் அந்த அந்த ஒன்றுக்கு பின்னாடியே போகிறாங்க பாருங்களேன். அது அவங்களுடைய கேரக்டரையே மாற்றிருச்சு, அவங்களுடைய குணம் ரொம்ப மாறிடுச்சு. கோவப்படாத மனுஷன் அந்த ஒன்றுக்காக கோவப்பட ஆரம்பித்தான். இதுக்கு முன்னாடி திட்டாதவங்க அப்படி திட்ட ஆரம்பிச்சிங்க. இன்னும் நிறைய அம்மா அப்பாவை வருத்தமே படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ஒன்று வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த ஒன்றுக்காக உங்களை அழைக்கலை, ஒரு மனுஷனுக்காகவோ ஒரு மனுஷிக்காகவோ ஒரு கூட்டத்திற்காகவோ அல்ல. நான் நம்புகிறேன், உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறது லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்களை, கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக செய்கிற கர்த்தர். ஸோ இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும்தான் எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் தனியாக உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை குறித்து எனக்கு நல்லா கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, உங்களை குறித்து எனக்கு நல்ல சொல்லி கொடுங்க ஆண்டவரே. உங்கள் ஃபீல்ன்றது என்ன ஆண்டவரே, உங்களுடைய தொடுதல்ன்றது என்ன ஆண்டவரே, உங்களுடைய நடத்துதல்ன்றது என்ன ஆண்டவரே, உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அப்படின்றது என்ன ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த இதுக்கு குவாலிட்டி, இதுதான் குவாலிட்டி. இந்த குவாலிட்டிக்குள்ளே நீங்கள் இன்னைக்கு வந்துருங்க. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இனி இருக்கிற இந்த 2-3 நாட்களும் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவரை அறியணும். நீங்கள் கொஞ்சம் இல்லை, நிறைய அவரை அறியணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய ஆண்டவரே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ